ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய சேனல் பேர் வந்து ஜனா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஸ்டம் சர்வீஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஸ்டம் சர்வீஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஸ்டம் சர்வீஸ் பண்ணுறதை நிறையா பேர் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சிஸ்டம் சர்வீஸ் பண்ணுறதா இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் 3 வருஷமாக அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். திருப்பி எடுத்து ஆன் பண்ணும்போது ஆனே ஆகலை. சர்வீஸ்க்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். சர்வீஸ் பண்ணுற இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, செக் பண்ணிவிட்டு எஸ்எம்பிஎஸ் போயிருக்கோம், அது மாற்றுறதுக்கு ரூ. 1550 வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லாதனால நான் திரும்பி வந்துட்டேன். நான் என்னோடய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்லாம் எல்லாத்துட்டையும் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு சிஸ்டமை கழட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் சிஸ்டம் கழட்டி பார்த்தேன். கழட்டி பார்க்கும்போது என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு எதுவும் பவர் சப்ளை வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே ஒரு பேட்ரி இருக்கும், மதர் போர்டுக்குள்ளே ஒரு பேட்ரி இருக்கும், அந்த பேட்டரி எடுத்துகிட்டு போய் மாற்றிப்பார், பேட்ரி போட்டோன்னா மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க, ஆன் ஆகும்னு சொன்னாங்க. நானும் அந்த பேட்டரி எடுத்துகிட்டு கடைக்கு போனேன். அந்த பேட்டரியை வாங்கிட்டு வந்து போட்டேன். போட்ட உடனே ஆன் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா ஆன் ஆகலை. திருப்பி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரேமை கழட்டி ரப்பரில் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போட்டுப்பார், கண்டிப்பாக ஆன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி கழட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே போட்டேன். சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு. நான் முதல்ல சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு, அதை மாற்றுறதுக்கு ரூ. 1550 ஆகும்னு சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 20 தான் அந்த பேட்டரியோட விலையே. நம்மளுக்கு வந்து தெரியல அப்படின்றனாலும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பணம் வந்து மிச்சமாகும், நம்மளுக்கு வேலையும் வந்து ஈஸியாக முடியும். நான் இந்த ரூ. 20 பேட்டரியை நான் வாங்கினது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே வரும், இதுதான் அந்த பேட்ரி, மதர் போர்டுக்குள்ளே இருக்கிறது. இந்த பேட்ரி வந்து ரூ. 20 தான். இதோட விலை ரூ. 20 மட்டும்தான். நான் எஸ்எம்பிஎஸ் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் மாற்றுறேன்னா எனக்கு ரூ. 1550 வந்து லாஸ் ஆகிருக்கும். இந்த ரூ. 20 பேட்டரியை போட்டதுனால, இந்த இது வந்து ரூ. 20 பேட்டரியை போட்டதுனால எனக்கு வந்து சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடுச்சு. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வடிவேல் சொன்ன மாதிரி தான், எவ்வளோ கெட்டப் போட்டாலும் எப்படா கண்டுபிடிக்கிறீங்கன்னா, மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இந்த பேட்டரியோட இது. கடைக்கு கொண்டு போனதுக்கு ரூ. 1550 சொன்னாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட விசாரித்ததுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, பவர் சப்ளை வரலன்னா இந்த ஒரே ஒரு பேட்டரி தான் ப்ராப்ளம்னு சொன்னான். அதை நான் மாற்றினதுனால என்னோடய இது வந்து சரியாயிடுச்சு. இது தெரியாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஏன்னா சிஸ்டம் பற்றி எனக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்களை கேட்டதுனால எனக்கு வந்து மணி லாஸ் ஆகிறது வந்து இதுவாகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.